நான் படம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு, பார்க்கலாம். நான் நல்லா தான் இருக்குது படம். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த அம்மா சென்டிமெண்ட் அப்படிலாம் கொண்டு வந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதுவும் இதுவும் டிஃப்ரென்ஸாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இருந்தாலும் அந்த ஸ்க்ரீன் பிளே சொல்லுவாங்க, அது பக்காவாக பண்ணியிருக்காங்க. நான் விஜய் ஆண்டனி சார் பக்காவாக பண்ணியிருக்காரு. அவர் ரோலை வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு. எப்படியா படம் வந்து ஃபஸ்ட்டு புரியாத மாதிரி இருக்குது. ஆனால் அப்புறம் பார்த்தீங்கன்னா கான்செப்ட் வந்து ஒரு சொசைட்டி மூலமாக சொல்ல வராங்க. நல்லா இருக்குது படம் சூப்பராக இருக்குண்ணா. படம் வந்து எங்கேயுமே ஸ்லோவாகவே இல்லை. ஃபஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு வந்தாங்கல்ல ஒரு ஃபிலிமு பிச்சைக்காரர் ஒன்று, அதை விட 2 சூப்பராக இருக்குது. நல்லாவே இருக்குது. பாட்டு பிஜிஎம்லாம் வெறித்தனம் பண்ணிட்டாங்க. சூப்பராக இருக்குது. நல்லா ஒர்த்து, காசு கொடுத்த காசுக்கு ஒருத்தர் சூப்பராக இருக்குண்ணா. உண்மையிலே ஏன்னா நம்ம பார்ட் 1 பார்த்து அவ்வளோ இம்ப்ரெஸ் ஆன படம். விஜய் ஆண்டனி சாருக்காக எவ்வளோ ஆடி வேணா பார்க்கலாம். பார்ட் 1 நினச்சோம். அதே மாதிரி பார்ட் 2 அதே மாதிரி பயங்கரமாக இருக்குண்ணா. எதுக்காக இந்த படத்துக்கு நம்ம என்ன வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த ஸ்டண்ட் ஒன்று பண்ணி அந்த சாவு வந்து அந்த அதுக்காகவே வந்து பார்த்தேன். ஸோ மனுஷன் அதுக்காக செம்மையாக உழைச்சிருக்காரு. இதே மற்ற ஹீரோ வந்தால் நார்மலாக போனால் போகுதுன்னு சொல்லிட்டு டூப்பை போட்டு ஈஸியாக தப்பிச்சிருப்பாங்க. நான் மெயினாக இந்த ட்ரெய்லரில் பார்த்ததுனால தான் இது ஆடியோ லான்ச்சில் நம்ம மன்சூர் அலிகான் சொன்னார் செத்து பொழைச்ச வேண்டான்னு சொல்லியிருப்பார். ஓகே, என்ன தான் அவ்வளோ பெருசாக பண்ணியிருக்காரு, உண்மையாக பண்ணியிருக்காரான்னு பாலன்னு பார்த்தா அவர் உண்மையாலே பண்ணி இவ்வளோ பெரிய அடியிலேருந்து மீண்டு வந்து திருப்பி இந்த படத்தை முடிச்சு கொடுத்தது பெரிய விஷயம். ஃபஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு பரவாயில்லண்ணா. செகண்ட் ஹாஃப் நல்லா தான் இருந்தது. ஆனால் அதில் வந்து அம்மா சென்டிமெண்ட்டு, இதில் வந்து ஆனால் அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்டு நல்லா தான் இருந்தது. படம் ஓவரெலாம் இல்லை. ஃபஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு எப்படி இருந்தது. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. பரவாயில்ல. படம் கொஞ்சம் நல்லா தானே இருக்குது, பார்க்கலாம். ஒர்த்து தான் பார்க்குறதுக்கு. அரெஸ்ட்மெண்ட் உள்ள போகிறதா அதான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நான் பார்க்குறதுக்கு அது நல்லா இருந்துச்சு. ஒர்த்து தான். படம் சூப்பராக தான் ப்ரோ இருக்குது. ஃபஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. எல்லோரும் வந்து பார்க்கலாம் படம். விஜய் ஆண்டனி சார் சூப்பராக நடிச்சிருக்காரு. இல்லை போர்லாம் அடியில் நல்லா தான். ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக போனால் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி புரியாத மாதிரியே போகும். செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும்ண்ணா. படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லு மாதிரியும் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன் மூமெண்ட்லேயும் இருக்குண்ணா. நல்லா இருக்குண்ணா படம். எமோஷனல் மூமெண்ட் இருக்குண்ணா. எமோஷனல் மூமெண்ட்லாம் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரன் 1லேயே நமக்கு தெரியும் எவ்வளோ எமோஷனல்னு. ஸோ 2லேயும் இருக்குண்ணா. பார்க்கலாம். அவர் வேறு லெவலில் பண்ணியிருக்காருண்ணா. தரமாக பண்ணியிருக்காரு. உண்மையாக வேறு லெவல், அன்எக்ஸ்பெக்டட்ண்ணா. போர்லாம் அவ்வளோலாம் ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்லாம் அது நல்லா சூப்பராக இருந்துச்சு. நல்லா எக்ஸ்பெக்டனோட அதிகமாகவே இருக்குண்ணா. சாங் சூப்பராக இருந்துச்சுண்ணா. சாங் எல்லாமே அவர் ஆக்டிங்கே வேறு மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இந்த தடவை சூப்பராக பண்ணியிருந்தாரு. நல்லா கம்பேக். செகண்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா படம் ரொம்ப ஸ்பீடாக போச்சு. சூப்பராக நல்லா சாங்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. ஒரு ஆக்டிங்கும் வேறு மாதிரி, லுக்கு சூப்பராக இருக்குண்ணா. நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க படம். ஃபேமிலியோட பார்க்கணும். நல்லா ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். இல்லைண்ணா, பார்ட் 1 மாதிரி நல்லா இன்ட்ரெஸ்ட்டாகவே போகுதுண்ணா. யோகி பாபு சார் அவரோட கேரக்டர் பக்காவாக படத்தில் ஒரு சப்போர்ட்டிவ் கேரக்டர் செம்மையாக பண்ணியிருக்காரு. விஜய் ஆண்டனி அவரோட கேரக்டர் எப்பயும் போல பக்காவாக பண்ணியிருக்காரு. ஓகேண்ணா, நல்லா இருக்குண்ணா. எமோஷனல் அதான் ஃபேமிலிக்கோட நம்ம ஃபேமிலியோட பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸாக வந்து அந்த என்ஜாய்மெண்ட்டுக்கும் இருக்குது. ஃபேமிலிக்கும் ஏற்ற மாதிரி தனித்தனியாக ஸ்கிரிப்ட் சூப்பராக இருக்குண்ணா. அது தரமாக இருந்தது. விஜய் ஆண்டனி நல்லா பண்ணியிருந்தார். நல்லா இருந்தான். நல்லா உலகத்துக்கு ஏற்ற கருத்து நல்லா கொடுத்துருந்தாரு. மஜாவாக இருந்தது படம். ஓரளவுக்கு ஈக்குவலாக பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஒன்றும் அவ்வளோலாம் டவுன்லாம் இல்லை. ரெண்டும் ஓரளவுக்கு ஈக்குவல் நல்லா இருக்குது. மியூசிக்கும் நல்லா தான் இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக்கும் தரமாக இருக்குது. நல்லா பார்க்கலாம். வந்து வேணால் பாருங்கள். போர் ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் போர் அடிச்சுது. ஆனால் செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சுண்ணா. பார்க்கலாம். ஒர்த்து தான். பிஜிஎம் மியூசிக் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பிஜிஎம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷனலாக கொண்டு வருவாங்க. அதே பார்த்தீங்கன்னா அந்த பிச்சைக்காரன்னு சொல்லிட்டு பிஜிஎம் இருக்கும், அது வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி செகண்டில் செம்மையாக கொண்டு வருவாங்கண்ணா. வேறு லெவலில் இருக்குண்ணா படம். ஃபேமிலியோட பார்க்கலாம். கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம்.